ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஆடி ஒன்றுங்க. தன்விகா பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து தலையாடி. அதனால தான் இன்றைக்கி எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் சுட்டுட்டு ஜாலியாக இந்த நாள் வந்து இன்றைக்கி என்ஜாய் பண்ணியாச்சு. அதோட வீடியோ தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்காக தான் கோயில் போகிறதுக்காக இந்த மல்லிகைப்பூ செடியில் நம்ம வந்து தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறிக்கணுங்க இல்லையா, அதுக்கு தான் பறிக்கிறதுக்காக காலைல வந்தேன். சூப்பராக இருந்துச்சு, பூவெல்லாம் பெருசு பெருசாக நல்லா இருந்துச்சு. இன்னும் வெளியில் கொடுக்குற மாதிரி வரல, ஏன்னா நம்ம இப்போ தான் வெட்டியிருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூ எடுத்து அரும்பெடுத்து ஆரம்பிக்குது. அதனால நல்லா இருக்குது, பூவெல்லாம் பார்க்குறக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி, கோயிலுக்கு கொஞ்சம் கட்டி எடுத்துகிட்டு போகலான்னு தான் இன்றைக்கி தோட்டத்தில் காலையில் எழுந்திரிச்சோன்னே பூ பறிக்க போயிட்டேன். பூவை பறித்து முடிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு எல்லோரும் கிளம்பிட்டோம். நாங்கள் அம்மா, பாப்பா, அப்பத்தா, என் ஹஸ்பண்ட், நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் ஜாலியாக காரில். இங்கே தாராபுரம் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம். நல்லா இருந்துச்சுங்க கோயில். நாங்கள் போகும்போதே 11 ஆகிருச்சு. ஆல்மோஸ்ட் 12 11:30ன்னா கோயில் சாத்த ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் அந்த ரேஞ்ச் போனனால கோயிலில் மேக்ஸிமம் கூட்டம் இல்லை. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு, சூப்பராக இருக்கும். அது ஆறுக்கு பக்கத்தில் தான் அந்த கோயில் இருக்குது. அதனால் நீங்களும் தாராபுரம் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். சிவன் கோயில் நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து முடிச்சுட்டு சரி கிளம்புறப்ப அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் தாராபுரத்தில் தான் அக்கா வீடு இருக்குது, அங்கே போயிருந்தோம். அங்கே தோட்டத்தில் தண்ணி எடுத்து விட்டுருந்தாங்க. அங்கே அக்கா பசங்க எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க தண்ணியில். அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் தண்ணிக்கு போகணுன்னு ஆடிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்களும் எல்லாருமே உட்காந்து கொஞ்சம் நேரம் கால் நனைச்சிட்டு விளையாண்டுட்டு, பாப்பானா ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க எல்லாத்துலேயும் விளையாண்டுக்கிட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே இன்றைக்கி டுடே ஸ்பெஷல் வந்து தேங்காய் சுடுறது தான். அதைத்தான் நாங்கள் வந்தோடனே ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு தேங்காய் சுட ஆரம்பிச்சிட்டோம். இதில் என்னென்ன செய்வாங்கன்னா, இந்த தேங்காய்க்குள்ளே அரிசி, பருப்பு, வெல்லம், எள் இதெல்லாம் அரைச்சி போட்டு உள்ளே வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குச்சி விட்டு சொருவி சுடுவாங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷல். ஓகே, பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.